வணக்கம் கவேரியன்ஸ். ஷேர் மார்க்கெட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துச்சுன்னா, ஒரு நரேட்டிவ் வந்துச்சுன்னா உடனே ஷேர் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இன்றைக்கி ஆப்போசிட்டாக இருக்குது. அண்டு எனி நியூஸ் வந்து ஒரு பேட் நியூஸாக தான் இருக்குது ஷேர் மார்க்கெட்டுக்கு. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு புது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் நியர்லி ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிடிபி டேட்டா, அதாவது 25ல், தட் இஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல் இந்தியா வந்து 6.4% தான் க்ரோ ஆகும்னு நியூஸ் வந்த உடனே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபர்தர் டவுன் ஆகிடுது. ஸோ நியூஸ் தான் ட்ரைவ்ஸ் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ டேட்டா இப்போ வர்றது எல்லாமே பேடாக வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஏர்னிங்ஸ் பார்த்தோம் Q2ல், அது வந்து ரொம்ப குறைஞ்சிருந்தது நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸில். அப்புறமேலு ஜிடிபி டேட்டா வந்துச்சு, அது வந்து ஆக்சுவலாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அது அப்புறம் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட், ஆர்பிஐ வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கலை. ஏன் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல. அப்புறம் பார்த்தா மந்த்லி டேட்டா அண்டு கம்பெனி ரிலீஸ் பண்ணுற டேட்டாலாம் பார்த்தோம்னா நல்லா சிக்னிஃபிகண்ட்டாக அது ஒரு ஃபால் தான் இருந்துச்சு. அந்த ஏர்னிங்ஸ் இருந்தாலும் இல்லாட்டா வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ மெனி கம்பெனிஸோட மந்த்லி டேட்டாவும் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் அங்கங்கே ஒரு 1 or 2 கம்பெனிஸ் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் நியூஸ் வந்தனாலையும் நம்மளுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருந்தனாலையும் இந்த மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் இந்த பாஸ்ட் 20-25 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டைம் தான் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம். நிஃப்டியும் சென்செக்ஸும் இந்த பாஸ்ட் 20 இயர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நமக்கு புரியும். எவ்ரி 10 இயர்ஸ் சென்செக்ஸ் என்ன பண்ணுதோ அதை நிஃப்டி வந்து அப்படியே காப்பி பண்ணுது. இப்போ 2006 எடுத்துட்டிங்கன்னா நிஃப்டி வந்து 2900 or 3000 அது மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் சென்செக்ஸ் வந்து 10,600 இருந்தது. 2014, தட் இஸ் அபவுட் 8-9 இயர்ஸில் பார்த்தோம்னா நிஃப்டி வந்து 8,500, விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ சென்செக்ஸ் இன் 2006ல். அதே சமயத்தில் சென்செக்ஸ் வந்து February 2014ல் 20,300. 2024ல் நிஃப்டி வந்து ஜான்வரி டைமில் 21,140. தட் இஸ் சென்செக்ஸ் வந்து என்ன இதில் இருந்துச்சோ ஜான்வரி 2014ல் அதை வந்து அவங்க 2024ல் ரீச் பண்ணாங்க. அதே சமயத்தில் சென்செக்ஸ் வந்து ஜான்வரியில் 72,000 இருந்தது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பை 2034ல் நிஃப்டி வில் பி 72,000 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 times க்ரோ ஆகும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பாஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னா இந்த ஃப்யூச்சரும் இதே மாதிரி தான் இருக்க போது. ஏன்னா இந்தியா கூட க்ரோ ஆகிட்டுருக்கு, அதுவும் அபவுட் 6-7% கிட்ட க்ரோ ஆகிட்டுருக்கனால இந்த நிஃப்டியும் க்ரோ ஆகும். அதனால் நிஃப்டி பேஸ்டு எதர் வந்து இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கலாம், இல்லைனா தீம் பேஸ்டு நிஃப்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வாங்கினோம்னா கூட ஒரு நல்ல ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லை, யார் வேணால் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்டு இது வந்து டெஃபினட்டாக நடக்கும், இதுக்கு மேலேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் இந்த பாஸ்ட் ட்ரெண்ட் வந்து காமிக்குது. ஏன்னா இப்போ 5th இந்த வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம. இது வந்து ஈஸியாக 3 அந்த மாதிரி பொசிஷனை ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் கிரேட்டர். அண்ட் தட் டூ பை 2030க்கு முன்னாடியே இந்தியா ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் அந்த பொசிஷனை. அப்போ அந்த பொசிஷனில் ரீச் ஆகும்போது நம்ம நியர்லி அபவுட் $5 trillion எக்கானமியாக இருப்போம் நம்ம. அப்போ நேச்சுரலி அந்த ஷேர் மார்க்கெட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். நிறைய கம்பெனிஸ் வில் கெட் லிஸ்டடு. அதனால் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் நமக்கு.
ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பிகினராக இருந்தாலும் சரி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டராக இருந்தால் கூட அந்த நிஃப்டி 50 பேஸ்டு ஸ்டாக்காக இருந்தாலும் இல்லாட்ட தீம் பேஸ்டு இண்டெக்ஸ் இருந்தால் கூட வாங்கி வச்சுட்டு இருந்தோம்னா சைஸபிள் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். எப்பொழுதுமே மார்க்கெட் குறைஞ்சிட்டே இருக்கும்போது த பெஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த நிஃப்டி 50 இல்லாட்ட நிஃப்டி 100, இந்த நிஃப்டி 150 அந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டு ஸ்டாக் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு இந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப நம்மளுடைய ரிட்டர்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அட் எவ்ரி ஃபால் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி வாங்கலாம். நாட் ஓன்லி த நிஃப்டி மட்டும் இல்லாமல் ஈவன் நீங்கள் தீம் பேஸ்டு கூட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மா இல்லாட்டா ஐடி அந்த கம்பெனி ஆர் செக்டார் பேஸு கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது கூட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் தட் இந்த மார்க்கெட் வந்து ஃபால் வந்து நல்ல டைம், நல்ல குட் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணலாம். அதை எக்ஸாமின் பண்ணி அதுலேயே நம்மளால் எது வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு டர்ன் அரவுண்டு வரும்போது தென் வந்து இட் வில் கிவ் அ ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் இதைப்படி பார்த்தோம்னா இந்த பாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸோ 20 இயர்ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து ஒரு 10% வந்து ஷேர் மார்க்கெட் கரெக்ட் ஆகும். எவ்ரி ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தர ஒரு ஈவன் 25% கரெக்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ரைட் ஃப்ரம் 2000 ஆன்வர்ட்ஸ் இதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு .com பபுளாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்து 9/11 ஈவன் இன் 2002 இருக்கட்டும், இல்லாட்டா ஃபர்தர் ஒரு 2008 வந்து ஒரு சப்ரைம் க்ரைசிஸ் அந்த இதையும் பார்த்தோம். அப்புறம் 2013 பார்த்திங்கன்னா டேப்பர் ட்ராண்ட்ரம் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டும் நடந்தது. தென் அகெயின் 2016 பார்த்திங்கன்னா டிமானிட்டைசேஷனால் பெரிய லெவலில் ஃபாலோ ஆச்சு. அப்புறம் அகெயின் ஒரு 2020 பேண்டமிக்கு பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கிற ஈவெண்ட்ஸ் தான். அதனால் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் குறையிறதுனால நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. இதுலேயே நமக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிறது பெட்டர். அப்படியே வாங்கும்போது எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் பஜாஜ் ஆட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டா ஒரு மாருதி கார் ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை போய் சூஸ் பண்ணுறதோட அதுக்கு யார் யார் ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ணுறாங்க, அதில் பெஸ்ட்டு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்து வாங்கலாம். இப்போ இன்ஸ்ட் ஆஃப் மாருதி வாங்குறதுக்கு யூ கேன் திங்க் என்ன பண்ணலாம், மின்டா அந்த மாதிரி கம்பெனியை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு இந்த பாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நிலை அபவுட் 6-7 டைம்ஸ் க்ரோ ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணுறது ஃபார் பெட்டர் ரதர் தென் பிக் கம்பெனிஸ் இல்லாட்டா மாருதி இல்லாட்டா பஜாஜ் ஆட்டோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறதோட. அதுவும் பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகுனா அது கூட என்ன என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். என்ன இருந்தாலும் அந்த முக்கியமானதை நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்னா டிசிப்ளினு அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு மந்த்துக்கும் இவ்வளோ கமிட் பண்ணிட்டா அந்த எந்த வித இதுவும் இல்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் அதில் வந்து எடுத்துடவே கூடாது. அண்டு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைமில் கூட இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்னேனே இந்த நிஃப்டி பேஸ்டு அந்த மாதிரி இடிஎஃப்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன் இந்த டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அண்டு அந்த பேஷண்ட்டாகவும் இருந்தீங்கன்னா உங்களுடைய இலக்கு நீங்கள் என்ன மாதிரி ரீச் பண்ணுவோங்கிறத அதை வந்து ஒரு 15 இயர்ஸில் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இம்பேஷண்ட்டாவோ அவசரப்பட்டுட்டே இருந்தோம்னா ஏறணுன்னு என்கேஷ் பண்ணுற மாதிரியோ இல்லாட்ட இறங்கணுன்னு
எல்லாத்தையும் விற்றுட்டு லாஸு கூட புக் பண்ணிவிட்டு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா, if you are in a hurry, it will take 30 years. பேஷண்ட்டாக இருக்கிறப்ப 15 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுறத நீங்கள் இம்பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா it will take double the time, that is 30 years ஆகும். ஸோ அதனால் பேஷன்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே சமயத்தில் இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா நாலேஜ், டேட்டா, இன்ஃபர்மேஷன். இந்த டைமில் தான் நீங்கள் நிறைய படித்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, எந்தெந்த செக்டார் வந்து இந்த டைமில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் எடுத்துக்கணும் நம்ம. ஆனால் அது பார்க்கும்போது 2 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ரெகுலேட்டட் என்டிட்டி, இன்னொன்று வந்து நாட் மச் ரெகுலேட்டட் என்டிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 விதமாக. ரெகுலேட்டட் என்டிட்டி வந்து வெல்த் க்ரியேட் பண்ணோம், பட் ஆனால் நாட் பிக் வெல்த்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. மல்டி பேக்கர் வாங்கணும் அப்படின்னா லெஸ் ரெகுலேட்டட் என்டிட்டியிலேருந்து தான் நீங்கள் மல்டி பேக்கரை பார்க்க முடியும். இந்தியாவில் வந்து ரெகுலேட் பண்ணாத செக்டாரே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஆல்வேஸ் நம்ம என்ன ஓவர் ரெகுலேட்டட் இந்தியன் எக்கானமி அப்படின்னு தான் பேசுகிறது உண்டு. நம்ம அதுலேயே என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும்னா லெஸ் ரெகுலேட்டட் அண்டு ஓவர் ரெகுலேட்டட் அப்படின்னு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஓவர் ரெகுலேட்டட் என்டிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், இல்லாட்டா சின்குட்ஸ், நம்ம ஆல்கஹால், சிகரெட், இந்த மாதிரி இது. இல்லாட்டா நீங்கள் ஆயில் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ப்ரைஸை கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்டு இம்போர்ட்டட் ப்ரைஸும் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து வெரி லெஸ் லிவரேஜ் தான். அதுக்குள்ளே அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து வெல்த் க்ரியேட் பண்ணோம், பட் மல்டி பேக்கர் வந்து இதுலேருந்து வருமாங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்க்ளூடிங் ஐடிசி கூட சிகரெட் கம்பெனி தானே. ஸோ இதுலேருந்து வெல்த்து எதிர்பார்க்கலாம், பட் ஆனால் மல்டி பேக்கர்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு இது என்னுடைய ஒப்பீனியன் ஆன் தட். அதே சமயத்தில் ஐடிசி ஹோட்டல் வந்து அதுலேருந்து டீமர்ஜ்னால அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஐடிசினா நாளைக்கு என்ன வேணால் ரெகுலேஷன் போடலாம். இது சிகரெட்டுனால டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணலாம், இல்லாட்டா இஎஸ்ஜி கான்செப்ட்னு ஒன்று வரலாம். ஸோ அதனால் அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சுகர் இண்டஸ்ட்ரி. இதில் வெல்த் கிரியேட்டர்ஸ் உண்டு, பட் ஆனால் மல்டி பேக்கர் இதுலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த சுகர் கேனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட இது வந்து பெட்டராக இருக்கும், சான்சஸ் கிரேட்டர். அதுவும் ரெகுலேட்டட் என்டிட்டி கீழே தான் வருது, பட் ஆனால் லெஸ் ரெகுலேட்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்றைக்கி. ஸோ அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நிறைய நாலேஜ் தேவைப்படும், எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படும். அதனால் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய நாலேஜ் கேதர் பண்ண பாருங்கள். அதுதான் வந்து இந்த மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணி அப்போட மூவ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் கெயின் கொடுக்கும். அதுலேருந்து லெஸ் ரெகுலேட்டட் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, இல்லாட்டா ஒரு பவர் கம்பெனி, இல்லாட்டா கன்சியூமர் குட்ஸு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணி ஸோ அதில் ஃபோக்கஸ் வந்து நிறைய இந்த டைமில் பண்ணோம் அப்படின்னா தென் வந்து இதுலேருந்து நல்ல ஸ்டாக்ஸை பிக் பண்ணி வச்சுக்கிட்டா அதுவும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு டர்ன் அரவுண்ட் வரப்போது நம்ம அதுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன், டர்ன் அரவுண்ட் வரும் அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா மேபி பை மிடில் ஆஃப் திஸ் மந்த்து யூ கேன் சி ஆஃப்டர் January 20th வந்து ட்ரம்ப் அவரோட பாலிசி அது ஒரு கிளாரிட்டி கிடைச்சோன்னா ஐ திங்க் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதான் நம்ம வந்து எப்போ எந்த தருணத்தில் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் நம்ம பார்க்கணும் எப்படி அவரோட பாலிசி இம்பேக்ட் பண்ண போது வேர்ல்டை அப்படிங்கிறத. பட் வந்து அவரால் நிறைய பண்ண முடியாது ஆக்சுவலாக. டாரிஃப் இம்போஸ் பண்ணலாம் அண்டு பட் ஆனால் டேக்ஸு குறைக்கிறது அப்படின்னா இம்மிடியட்டாக அதெல்லாம் நடக்காது. மேபி ஒரு அந்த 2 years 3 years பீரியடில் அதெல்லாம் அவரால் செயல்படுத்த முடியும். ஸோ அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து
நிறைய பேசுகிறாரு, அதனால் அதை செயல்படுத்துவாரா எல்லாத்தையும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அண்ட் மொரோவர் மித்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அதுக்கு வந்து அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து டூரிங் த ட்ரம்ப்போட ஃபஸ்ட்டு டென்யூரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க தென் ப்ரீவியஸ் டைமோட. ஸோ ட்ரம்ப்பு தான், அதனால் அவங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி அதை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ இன்ஸ்ட் ஆஃப் சைனாலேருந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணாமல் த்ரூ வியட்நாம் அண்ட் மெக்சிகோ மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுடைய டர்ன் ஓவர் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட தோ ஸ்லைட்டாக குறைஞ்சா கூட ஸ்டில் அபவுட் $800 பில்லியன் வரைக்கும் இருக்குது இந்த வருஷம் சர்ப்ளஸ். தெர் இஸ், நான் சொல்கிறேன், டில் அபவுட் நவம்பர் 2024 வரைக்கும். தெர் இஸ் இந்தியாவோட என்டையர் தி மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸை அவங்க வந்து சர்ப்ளஸாகவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஈச் கண்ட்ரி வந்து ஒரு புது வேஸ் அண்ட் மீன்ஸ் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, அதை எப்படி டீல் பண்ணோங்கிறத. அதனால் அதை வச்சு ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஸ்டில் ஆனால் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து எப்பொழுதுமே ஒரு சர்டன்ட்டி தான் விரும்பும். ஸோ சர்டன்ட்டி இல்லை அப்படின்னா தென் வந்து நல்ல ப்ரைஸ் வந்து அந்த ஷேர்ஸுக்கெல்லாம் கொடுக்காது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஃபியூச்சர் டிபெண்ட். ஸோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் எப்படி இருக்க போகுது, 6 மந்த்ஸில் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட் 1 இயரில் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுனால ஆக்சுவலாக அந்த பாலிசிலாம் என்ன அப்படின்னு கிளியராக தெரிகிற வரைக்கும் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த க்ரோத்து ட்ரஜெக்டியில் வரவே வராது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. இது என்னோடய ஒப்பீனியன். எப்படி இந்த டைமை நம்ம வந்து பாஸ் த்ரூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு தோணுனதை நான் சொல்லியிருக்கேன் நான். அண்டு இந்த வியூ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்தது, என்னுடைய அதர் அனலிஸ்ட் சொன்னதையும் நான் கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். அண்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, அதுதான் முக்கியமானது. இந்த வீடியோ வந்து இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நான் சில ஸ்டாக்ஸ் நேம்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் இல்லாட்ட அனலிஸ்ட்டை கேட்டுட்டு தென் அதை வாங்கலாம் நீங்கள். ஸோ வித் திஸ் ஐ கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அண்டு வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை திருப்பியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.